Hi friends, welcome to my SA Foundation platform. So I'm Mrs. Hima Jaikumar. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is regarding manifestation. ஸோ இப்போது April 4th அப்படின்னு சொல்லுவது வந்து அந்த இடத்துல 444 போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் டே ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட விஷஸ் எல்லாமே வந்து நிறைவேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பே லீஃப் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த பே லீஃபில் பிரியாணி இல்லை. ஓகே, ஸோ அந்த பே லீஃபில் வந்து உங்களோட விஷஸ் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். தட் இஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ், எனக்கு இந்த திங்ஸ்லாம் வந்து எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் அது உங்கள் ஹேண்ட்ஸில் அது அவங்களோட ஹேண்டை உள்ளங்கையில் நீங்கள் இதை வச்சு அதுக்கு மேலே உங்களோட ரைட் ஹேண்டை நீங்கள் வந்து வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஆர் ஒரு 2 minutes வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் வந்து அப்படியே மனசில் வந்து விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேயில் தட் இஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பே லீஃபில் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, டைமிங் கிடையாது, அதுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பே லீஃபை வந்து ஒரு நெருப்பில் தட் இஸ் ஒரு கேண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நீங்கள் எரிச்சிட்டு வரக்கூடிய சாம்பலை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ளோ பண்ணிடுங்க யூனிவர்ஸ்க்கு. ஓகே, ஸோ என்ன விஷஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். ஸோ இந்த பே லீஃப் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், அதை செய்யுங்க, ரிசல்ட் எடுங்க. ஸோ ரிசல்ட் வந்தவங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.